சே, டைம் போனதே தெரியல முனிஸ். ஆமா சிவா, என்ன விட்டு இப்ப போயிருவீங்களே? எரிச்சலா இருக்கு. சரி, கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம். அப்படி வந்துட்டு வந்துட்டு போறது கடுப்பா இருக்கு. பேசாம வேலையை விட்டுருவீங்களா சிவா? மாத்தி மாத்தி பேசுற. முதல்ல விடக்கூடாதுன்னா இப்ப விட்டுருங்க என்ன. ஆமா ஆமா, விட வேண்டாம். நம்ம வேற நல்ல வேலைங்க கிடைக்கிற வரைக்கும் நீங்க போங்க. சரி, இருட்ட ஆரம்பிச்சிட்டு நான் பால் பாண்டியை பார்த்துட்டு அப்படியே அவனை கூப்பிட்டு கிளம்புறேன். சரியா? மிஸ் யூ சிவா. மிஸ் யூ டூ முனிஸ். என்ன பால் பாண்டி, எப்படி இருக்க? வாழ சிவா, என்னடே வாழ்க்கையிலே ரொம்ப நொந்து வெந்து போன மாதிரி பேசுத. அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. கேரு பால் பாண்டி, காதல் மட்டும் தான் வாழ்க்கை கிடையாது. சும்மா எதையாவது யோசிச்சுக்கிட்டு சாவணும்னு அலையாம ஒழுங்கா இருப்பதுக்க. அது நீங்க சொல்லுவீங்களோ சார்? நீ மட்டும் முனிஸ் கிடைக்கலங்கும் போது தாடிலாம் வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு அலையலையோ? ஆமால, அதெல்லாம் கடந்து தானே வரணும். என்னைக்காவது நான் சாவரேன்னு சொன்னேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும். தோணும். அவளே வேண்டான்னு போயிட்டா, நீ அவளை நினைச்சுக்கிட்டு சாவணும்னு இருக்கியோ? அவ முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்ட வேண்டாம்? சரி கிளம்பு, நேரம் ஆயிட்டு. 10 மணிக்கு பஸ் நமக்கு. இல்ல சிவா, நான் ஒன்று சொல்லுவேன், கொஞ்சம் கோவப்படாம காலு. சொல்லு. நேரத்தையே முடிவு பண்ணிட்டோம்ல, சாவலாம் கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாம அந்த யோகா டீச்சர் முன்னாடி அந்த காத்தவராய முன்னாடியும் வாழ்ந்து காட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னெல்லாம் நம்பி விட்டுட்டு போக முடியாது. நீ மறுபடியும் இங்க மாடியில இருந்து குதிச்சாலும் குதிச்சிருவ. எங்க அம்மா இன்னைக்கு உன்னை கூட்டு போய் சொல்லிட்டு. இல்ல உங்க வீட்டுல எல்லாம் நான் இருக்க போறது இல்ல. நான் என் வீட்டுக்கே போயிருந்தோம்ல. நீ பாரு, என்கிட்ட நல்ல முன்னேற்றம் தெரியும். நான் இனிமே ஒரு குறிக்கோளோட வாழ போறேன். என்ன சார் குறிக்கோள்? அதாம்ல, யோகா டீச்சர் முன்னாடி காத்தவரம் முடியும் வாழ்ந்து நல்ல முன்னேறி காட்டணும். அதுக்கு இந்த ஊர்ல இருக்கணும். இல்லைன்னா கோலை மாதிரி ஓடிட்டான்னு பேசுவாங்க எல்லாரும். இப்ப எல்லாம் நல்லா தான் பேசுற. நாளைக்கு ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணுவேன். நீ கிளம்பு. ஒரு மாசம் கழிச்சிங்க வா. இல்ல அப்படி நான் வந்தேன்னு வச்சுக்கோயேன், சிவா தான் இவனை மனசை மாத்தி சரி பண்ணி விட்டுருக்கான். இவனால அதுல இருந்து வெளியே வரவே முடியலன்னு சொல்லி எனக்கு அந்த பேரோடயே இருக்கணும். உள்ளூர்லயே கெத்தா நானே மனசு மாதிரி இருக்கணும்லால. அதனால நீ விட்டுட்டு போல. என்னெல்லாமோ சொல்ற. ஆமால, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அங்க வந்து ஒரு மாசம் இல்ல ஒரு வாரம் நான் இருந்துட்டு போனா கூட சிவாவால தான் இவன் யோகா டீச்சரை மறந்தான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஊர்ல இருந்து சாதிக்கணும். சரி, விட்டுட்டு போறேன் மாவனே. அப்படி ஏதாட்டு பழையபடி சாவ போறான் வைக்க போறான்னு எனக்கு நியூஸ் வந்தது, உன்னை அடிச்சே இழுத்துட்டு போயிருவேன். இல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன். நீயே பாரு. கண்டிப்பா உங்க அப்பா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு பாரு. பால் பண்ணி ரொம்ப மாறிட்டான்னு சொல்லுவாரு. இது போதும்ல எனக்கு பால் பாண்டி. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நீ கவலைப்படாத. சரியா? நல்ல வாழ்க்கை துணைலாம் எனக்கு வேண்டாம்ல. நல்ல சம்பாதிச்சு பணக்காரனா ஆகி காட்டணும். அதான் என் வாழ்க்கையோட ஒரே லட்சியம். பணம் இல்லாத காரணத்தினால தானே நீ வேண்டான்னு விட்டுட்டு போனா. பாரு, அந்த பணக்காரனை விட நான் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவேன். சரியில்ல, உன் லட்சியம் கண்டிப்பா நிறைவேறும். என்ன, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுல. அதான் உன் லவ் ஓகே ஆயிட்டுல. நம்ம வீட்லயும் அவங்க வீட்லயும் பேசி படபடன்னு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். ஏன்னா அவங்க அப்பா உருண்டை மண்டதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம போய் முறையா பொண்ணு கேட்போண்ண. நீ வேற சும்மா இரு. இப்பதான் டாக்டர் கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள மணலி போட்டுறாத. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு கூட லவ் பண்ணலாம்லானே. இல்ல இப்பதான் அந்த பிள்ளைய டெய்லி பார்த்து வச்சு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு அப்படி கொஞ்சம் லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கு. திருப்பி அவங்க வீடு நம்ம வீடுன்னு பேசி எதுவும் மண்ணலி போட்டுற வேண்டாமேன்னு பாக்க. அப்ப லவ் பண்ணிக்கிட்டேவா இருக்க போற? கல்யாணம் முடிக்க மாட்டியா? இல்ல ஆரியா, முதல்ல லவ் ஸ்ட்ராங் பண்ணிக்கிடணும். அடிக்கடி பேசி வச்சு மீட் பண்ணி, நான் இல்லைன்னா அந்த பிள்ளையால இருக்கவே முடியாத அளவுக்கு கொண்டு வந்து விடணும். அப்புறமா வீட்டுல பேசணும். என்ன பயங்கரமான ஆளாயிட்டிய? இவ்வளவு தெளிவா பேசுற ஆளா நீ? உன்னைய பாவப்பட்ட பூனை பையன்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, நான் உண்மையிலே பாவப்பட்ட பையதான். ஆனா இந்த ஏற்கனவே ஒரு கை ஏமாந்தாச்சு இந்த முனிஸ் பிள்ளை விஷயத்துல. திருப்பி இந்த பிள்ளையும் கை விட்டு போயிட்டுனா மனசு தாங்க முடியாதுல. அதனால முதல்ல கொஞ்ச நாள் லவ் பண்ணிக்கிடுவோம். லவ் பண்ணு நல்ல லவ் பண்ணு. உன் நல்ல மனசுக்கு நல்லதாக தான் நடக்கும். முனிஸ் ஒரு அரை மெண்டல். அதுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அது போக அது ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதனால அதையும் குறை சொல்ல முடியாது. இந்த பிள்ளை அப்படி கிடையாதுலானே. ஆமால, எதுக்கும் நம்ம அம்மா கிட்ட கொஞ்சம் பேசி வைக்கணும். நீ வாக்கியில இல்ல சித்தி எதையாவது சொல்லி குழப்பி கிளப்பி இருக்கிறதையும் கெடுத்து விட்டுறாம. அப்படி ஏதாவது எங்க அம்மா பண்ணானா என்கிட்ட அரை வாங்கிட்டு ஓடுவா. இல்ல அம்மா அப்படி பேசாத. இல்ல நாங்க முதல்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்படிதான் அம்மா எல்லாம். உன்னை சொல்லி குத்தமில்லை, என்னை சொல்லி குத்தமில்லை. காலம் செய்த கோலம் இது, கடவுள் செய்த கோலம் இது, கடவுள் செய்த கோலம் இது. ஓ பாண்டியம்மா, சும்மா பொழுதனைக்கு பாடிட்டு இருக்காத, எரிச்சலா இருக்கு.
பாடி பாடி என் மனசுல உள்ள வேதனையெல்லாம் ஆத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது பொறுக்கலன்னா எங்கேயாவது போய் நாண்டுட்டு நின்று சாவுங்க. என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? நானே வேதனையில உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி மைனியோ தெரியுது? என் தம்பி சொல்லுவான், பாண்டியம்மா சரியான வாயாடி வாயாடின்னு. நான் நம்பல, கூட இருந்து பார்த்தா தானே நமக்கு தெரியுது. உங்க தம்பி ஒண்ணு லேசுப்பட்ட ஆளு கிடையாது, கொடுமைக்காரன். அடிப்பாரு, மிதிப்பாரு, நொல்லுவாரு. நொல்லுவானா? எங்க நொல்லுவா? நல்ல கேப்பாரு இதெல்லாம். எங்க நொல்லுவானே? எங்க நொல்லுவான்? கையில நொல்லுவான். அப்படியா? சரி சரி. உன் தம்பி பார்க்க ஊமை கொட்டா மாதிரி இருந்துட்டு என்னெல்லாம் கொடுமைப்படுத்திருக்கான் பாண்டியம்மாவ. வீடு பாண்டியம்மா, செத்து போன ஆளுக்கு வர பேசக்கூடாது. நீங்க தானே சொன்னீங்க என்னைய வாயாடின்னு உங்க தம்பி சொன்னதா? அதுக்கு தான் நானும் சொன்னேன். இம்மா வந்துட்டானுவோ திருட்டு மொழி பயிலுவ. ஏம்மா உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு மைசன். நீ அம்மாவா? நீ அப்பா தானே? காது போயிட்டா உனக்கு? என்னல? ஏம்மா அந்த டாக்டர் பிள்ளை இருக்கலாமா, உருண்டை மண்டைக்கு மகா, அந்த பிள்ளையும் அண்ணனும் லவ் பண்றாங்க. சீக்கிரம் வீட்டுல பேசி முடிக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் வாமா உங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்போம். என்ன மகராஜா, காதல் கீதல்னு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா? அப்ப நான் மட்டும் அதுவே என்ன பண்ணனா? காதல் கல்யாணம் தானே பண்ணினேன். மெண்டல் கணக்கா பேசிக்கிட்டு இருக்க. எப்பாடியோ இந்த ஆந்த கண்ணன ஒரு பிள்ளை காதலிக்காளா? எம்மா இவன் ஒரு கொலகாரம்லா. ஏ கடவுளே. நாளைக்கே போகலாம் மைசன். அவங்க அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துப்பாரா? டாக்டருக்கு டாக்டர் தானே பாப்பாங்க. ஏம்மா லவ்ல டாக்டரா என்னன்னு பார்த்துட்டா வரும். மரியாதையா நாளைக்கு நீ அப்பா எல்லாரும் வாங்க போய் பொண்ணு கேட்க போவோம். பாண்டியம்மாத்து நீங்க வரீங்களா? எம்மாடி, நானே ஒரு பிள்ளை வாழ்க்கையை கெடுக்க முடியுமா? நான் வரலப்பா. இல்ல லூசு, இவ்வளவு நேரம் உன்கிட்ட என்ன சொன்னேன்? லவ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகட்டுங்க, நீ அதுக்குள்ள மண்ணலி போட்டுறாத. நம்ம பொண்ணு கேட்டு அவங்க அப்பா வேண்டான்னு சொல்லி அந்த பிள்ளையும் வேண்டாம் மகராஜன் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டுனா நான் அப்புறம் பாத்துக்க ஊரை விட்டே ஓடிடுவேன். அப்படிலாம் நடக்காதுல்ல. முனிஸ் மாதிரி கிடையாது டாக்டர். டாக்டர் நல்ல பிள்ளை. முதல்ல எப்படின்னு பொண்ணு கேட்டு பார்ப்போம். அவங்க அப்பா எப்படி வலிக்கு வராருன்னு பார்த்துட்டு அப்புறம் மேற்கொண்டு உன் லவ் நீ வந்து கண்டினியூ பண்ணு. சரி, ஒரு முகூர்த்த நாள் வரட்டும், போய் கேப்போம். போ. என்ன நம்ம வீட்டு சைடு அப்போ ஓகே, இனிமே அவங்க வீட்டு சைடு மட்டும்தான். அடுத்து நிச்சயதார்த்தம் கல்யாணம். நடக்கிறதுக்கு முன்னாடி கனவு காண வேண்டாம்ல. நடக்கும்போது பார்த்துக்கிடுவோம். உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாரு. எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ள உனக்கு கல்யாணம் நடந்துடணும். எலிஃபண்ட் மேடம், நம்ம ஏன் டெய்லி காலையில வந்து ஓடுதோம்? பிச்சுமணி, வாக்கிங் போறது உடம்புக்கு நல்லது, உடல் எடை குறையும். இது கூட தெரியல, நீ எல்லாம் இங்கிலீஷ் பேசுத. காலையில இப்படி நடந்துட்டு மதியானம் போய் ஒரு வண்டிக்கு சோறு திங்கிங்க, நைட்டு பொரிச்ச சிக்கன் பொரிச்சதா திங்கிங்க, அப்புறம் எப்படி வெயிட் குறையும்? எல்லாம் குறையும், எனக்கு தெரியும். படிச்சவ மாதிரி பேசாத. வாக்கிங் போனா உடம்பு குறையும். அதுக்கப்புறம் வீட்டுல போய் எவ்வளவு நாளும் திங்கலாம். வாயை கட்டுனாதான் உடம்பு குறையும். நீ முதல்ல உன் வாயை மூடு. எப்படியோ என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான்? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே. என்னென்ன படிக்காத முட்டாள் நினைக்கும். 3ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன். நீ என்ன படிச்சிருப்ப? முட்டை. எலிஃபண்ட் மேடம், நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன் பத்துக்கிடுங்க. அப்படி பேசாதீங்க. முட்டையெல்லாம் படிக்கல. எம்மா, கோயில பிச்சை எடுத்துட்டு கிடந்தவன நான் கூட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன். இவன் படிச்சிருக்கானாம 4 இங்கிலீஷ் ஊர்ல போய் பிச்சை எடுத்துட்டு 10 இங்கிலீஷ் வார்த்தை படிச்சுட்டு நீ பெரிய இவன் மாதிரி சீன் போடாத பிச்சுமணி, பல்ல பாத்துருவேன். போங்க எலிஃபண்ட் மேடம். மதியத்துக்கு என்ன சமையல்? நல்ல ஒரு முழு கோழிய மசாலா தடவி நல்ல பொரிச்சிரு. அப்புறம் சிக்கன் பிரியாணி போட்டுரு. தொட்டுக்க வந்து நல்ல தயிர் நிறைய ஊத்தி வெங்காயம் போட்டு சம்பல். சொல்லு சம்பல். இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் வரும். எம்மா, இவனுக்கு தெரிஞ்ச எல்லா இங்கிலீஷ் வார்த்தையும் பேசிட்டான். பே. ஐயோ, இந்த பெண்மணி இங்கேயா நிக்கிறாள் சார்? எப்படியோ ஜிப்பா மூஞ்சி. வாங்கோ வாங்கோ வாங்கோ. குழந்தை பிறக்க போதாமே, ஊர் பூரா மிட்டாய் கொடுத்தியாமே மிட்டாய். வழிவிடு, நான் செல்ல வேண்டும். இவனும் இவன் பாசையும் ஒழுங்கான தமிழ் பேச மாட்டான். செல்ல வேண்டும், கொல்ல வேண்டும். ஆளும் மூஞ்சி பாரு. எலிஃபண்ட் மேடம், சும்மா இருங்க. ஏ அரகுறை இங்கிலீஷ் பிச்சு பண்ணி நீ சும்மா இரு. எல்லாருக்கும் முட்டாய் கொடுத்திய, எனக்கு கொடுத்தியா? உன் புத்திய காட்டிட்டிய. ஒரு பேச்சுக்குனாலும் ஒரு ஊர்க்காரங்கன்னு கொடுத்துருக்கலாம்ல. அந்த வவ்வால் பூச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ஆடுற ஆட்டம். சரி, பிள்ளை யார் பிள்ளை செக் பண்ணி பாரு. உன் பிள்ளையா இருக்க வாய்ப்பில்லை. வாயை
அடக்கி பேசு, நாக்கை அறுத்து விடுவேன். வாயை அடக்கி பேசு, நாக்கை அறுத்து விடுவேன். இது என்ன பாசை? எலிஃபண்ட் மேடம், நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. சி, உன் போன்ற பெண்மணியிடம் பேசுவதே தவறு. நான் போகிறேன், வந்த வழிக்கே போகிறேன். போ போ போ, ஆளு மூஞ்சியும் பாரு. எலிஃபண்ட் மேடம், நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. எதுக்கு அவங்களோட ஒய்ஃபை பத்தி தப்பா பேசுறீங்க? எனக்கு இவனையும் பிடிக்காது. இவன் பொண்டாட்டி வவ்வால் பூச்சி, இவன் அக்கா குடிமி, அப்புறம் அந்த அக்கா பிள்ளைகள் 2 சொறி பிள்ளைகள், யாரையும் பிடிக்காது. உங்களுக்கு யாரதான் பிடிக்கும்? எல்லாரோடையும் சண்டை. ஆமா, எனக்கு இந்த உலகத்துல யாரையுமே பிடிக்காது. மனுஷங்களை பூரா வெறுக்கிறேன். ஜிம்மிய மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அது நன்றி உள்ளது. பணம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கு. பானுமதி எப்போதான் பணம் முக்கியம் இல்ல மனுஷங்க முக்கியம்னு நினைக்கிறாளோ அன்னைக்குதான் என்னுடைய காதலையும் சொல்லுவேன், நான் யாருங்கிறதையும் சொல்லுவேன். நோ மணி நோ ஹனி, நோ மணி நோ ஹனிடா. ஏக்க கை நிறைய கொடுக்காப்புளி வச்சிருக்கீங்க. ஏக்க தாங்கக்கா. எல்லாருக்கும் தாண்டி லூசு கொண்டு வந்திருக்கேன். ஏக்கா உங்களுக்கு மட்டும் இது எப்படிக்கா கிடைக்கி? இதெல்லாம் நான் சின்ன வயசுல சாப்பிட்டது. அது என் புருஷன் ஆபீஸ் போயிட்டு வர வழியில ஒரு வீட்டுல ஒரு மரத்தை வெட்டிட்டு இருந்தாங்களாம். அங்க இருந்து இப்படி என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாரு. என் பிள்ளைகளுக்கு கொடுத்தது போக உங்களை விட்டுட்டு நான் இன்னைக்கு ஒத்தியில தின்னுருக்கேன். அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க குண்டக்கா மனசு யாருக்கு வரும்? குண்டக்கானா குண்டக்கா தான். எல்லாத்துக்கும் இருக்குந்தாங்க. எல்லாருக்கும் பெருசு பெருசா இருக்கு, எனக்கு குட்டியெல்லாம் இருக்கு. ஏக்கா ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களாக்கா? சொல்லிட்டி. ஏக்கா எல்லாருக்கும் நல்ல பெரிய பெரிய கொடுக்காப்புளியா கொடுத்துட்டு என் சைஸுக்கு குட்டியா கொடுத்துட்டீங்கக்கா. ஏ கடவுளே, இது ஒரு பிரச்சனையா? இந்த இதை எடுத்துக்கா. கீதாக்கா எனக்கு உங்க குழு தான் வேணும். மண்டையை உடைச்சிருவேன். அந்த கதை தருதல அப்படி. வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கா இவ்வளவு பெரிய கொடுக்காப்புளி? யாருக்கிட்ட வயசாயிட்டு? நான் ஹீரோயின் மாதிரி இருப்பேன். ஹீரோயின் கிழிச்சக்கா நீங்க ஒன்றும் தப்பா நினைக்கலாம்ல, மாத்தி எடுத்துக்கிறேன். எடுத்துக்க தாயே. எப்படி பார்த்தாலும் கீதாக்கா உள்ளதை விட நம்ம உள்ளது சின்னதா தான் இருக்கு. கண்ணு வைக்காத, எனக்கு உள்ள புற பொக்கையா இருக்க போகுது. இருந்தாலும் என்னை விட வயசுல பெரிய உங்களுக்கு இவ்வளோ நிறைய கொடுக்காப்புளி தேவையில்லை. நெஞ்சிலே நிற்க போகுதுக்கா, எனக்கு தாரீங்களா? பங்கச்சக்கா இவ்வளவு பாருங்க. இட்டு எங்க வீட்டுல இன்னும் நிறைய இருக்குட்டி தார. அவடே போய் வம்பளுக்காத. சரிக்கா, அப்ப எனக்கு ஓகே தான். ஒரு கொடுக்கா பிள்ளைக்கு இவ்வளவு அக்கா போறா. கடவுளே, நீங்க எல்லாம் இங்கேயா இருக்கீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நம்ம இன்ஸ்பெக்டருக்கு மாமனாரு, டாக்டர் ஐஸ்வர்யா பிள்ளைக்கு அப்பா, காமாட்சிக்கு தம்பி இவரு. என்னென்ன எங்களை தேடி வந்திருக்கீங்க? என்னம்மா நீங்க ஊறுகாய் போடுறத விட்டுட்டீங்களா? என்ன அழகான ஊறுகாய் போட்டீங்க, பாவைக்காய் ஊறுகாய். அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு நான் அடிமையாகி இருந்தேன். இப்ப கிடைக்கவே மாட்டுக்கு, அதான் உங்களை தேடி வந்துட்டேன். நாங்க போட்டு போட்டு நஷ்டமானதுதான் மிச்சம். என்ன செய்ய முடியும்? ஒருத்தருக்காக போட முடியும்? என் ஒருத்தருக்கெல்லாம் நீங்க ஒன்றும் போட வேண்டாம். என் ஃப்ரெண்டோட மகனுக்கு கல்யாணம் அடுத்த வாரம். உங்க ஊறுகாவை தான் நான் சொல்லியிருக்கேன். கல்யாணத்துல பந்தியில பரிமாற உங்க ஊறுகாவை சொல்லியிருக்கேம்மா. அதனால ஒரு 100 பாட்டில் ரெடி பண்ணிக்கங்க. 100 பாட்டிலா? ஆமா ஆமா, 100 பாட்டில் ரெடி பண்ணிருங்க. கல்யாணத்துக்கு ஒரு 2 நாள் முந்தைய அட்வான்ஸ் வாங்கிக்கிடுங்கம்மா. ஜாமான்லாம் வாங்கணும்ல, சரியா? மறக்காம எங்க வீட்டுக்கு வாங்க, நான் சொல்லுவேன். நாளை கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. ஊறுகாய் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிருங்க. யாரும் எங்கேயும் போயிடாதுங்கம்மா. அப்புறம் எனக்கு அப்படி ஒரு 5 பாட்டில் போட்டு கொடுத்துருங்கம்மா. நான் ஒரு ஃப்ரிட்ஜ்ல வச்சுனாலும் தின்னுக்கிடுவேன். சரி பெரியவரே, கண்டிப்பா நாங்க செஞ்சு தரோம். ஏம்மா, உனக்கு நான் பெரியவராமா? உனக்கு எனக்கு ஒரே வயசு தானமா இருக்கும். சரிடா தம்பி, போயிட்டு வா அப்படின்னு சொல்ல முடியாதுல ஐயா. அதுக்குதான் பெரியவரேன்னு சொன்னேன். அது சரி அது சரி. சரிம்மா, நாளை கழிச்சு எங்க வீட்டுக்கு வாங்க, நான் போயிட்டாரு. சரி ஐயா, சரி. திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்கணும் வந்துச்சா கல்யாணம். அதே மாதிரி நமக்கு வந்திருக்கு ஊறுகாய் ஆர்டரு. எம்மி சுந்தரி, அப்ப அந்த கல்யாணத்துக்கு ஊறுகாய் பண்ணணும்லாம ஒரு 2 நாள் ஆபீஸுக்கு லீவு போட்டுரு. ஊறுகாய் எப்படி பண்றதுனே மறந்து போச்சு. என்னைய தூக்கத்துல எழுப்பி விட்டா கூட நான் அந்த ஊறுகாய் பண்ணிடுவேன். எனக்கு அந்த அளவுக்கு மனப்படமா தெரியும். கவலைப்படாதீங்க, நான் பண்ணிடுவேன். நம்ம சுந்தரி ஊறுகாய் ரெடி ஆயிரும். சரி சரி. சுந்தரி லீவு போடுறதுக்கு மட்டும் சலிக்கவே மாட்டா. எட்டையும் உன் டைலாக் ஒன்று உண்டு. என் பேரு சுந்தரி, நான் ஆபீஸுக்கு போறவ. இப்ப சொல்லு, என் பேரு சுந்தரி, நான் ஆபீஸுக்கு லீவு போடுறவ. என் பேரு சுந்தரி, நான் ஆபீஸுக்கு போறவ. எவ்வளவு நாளாச்சு இந்த டைலாக் கேட்டு. எப்படியோ ஒரு ஊருக்கு ஆர்டர் கிடச்சிட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாட்டு செஞ்சு செஞ்சு முன்னேறி போயிடுவோம்.